வணக்கம் மக்களே, மீண்டும் ஒரு பதிவு. இந்த வேலை நம்ம பார்க்க போகிறது நம்ம தமிழ் ஏடிஎம் அண்ணன் ஒரு கமெண்ட் நம்மளோட சேனலில் போட்டிருக்கார். அதுதான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. அந்த 2 பேர் எதிர்த்து மோதுறதுக்கு அவரும் தயாராகிட்டாருன்ட்டு தெரிஞ்சிச்சு. அதை தெரியப்படுத்துகிற விதமாக இன்றைக்கி நைட்டு 8 மணிக்கு அவங்க சேனலில் ஒரு வீடியோ போடுறதா சொல்லியிருக்காரு. மேபி லைவாக கூட இருக்கலாம். ஸோ உங்களை யாருன்னா அதை பார்க்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா போய் பாருங்கள், அவர் என்ன சொல்கிறேன்னு கேளுங்க. என்னை பொறுத்த வரைக்கும் அவரை பற்றின ஒரு கருத்து என்னென்னா, அவர் சமூகத்தால் ஒரு சின்ன ஒரு நோயால் ஒரு நோய், ஓகேவா, அது பெரிய இதுவே இல்லை, வெண்புண் அப்படின்னு சொல்ல ஒரு சின்ன நோயால் பாதிக்கப்பட்டு ஒரு சிலரால் ஒதுக்கி வைக்கப்பட்டும் ஒரு சிலரால் மன அழுத்தத்துக்கு ஆளாயும் இப்போ அதுலேருந்து மீண்டு வந்து அதனால அவருக்கு என்ன அனுபவம் கிடைச்சோ அதை மற்றவங்களுக்கும் சொல்லி அதிலேருந்து மிச்ச பேரும் வேறு எதனா கஷ்டத்தில் இருக்காங்கன்றப்போ பார்த்து ஒதுங்க முடியாமல் அதுக்கு அவரால் முடிஞ்ச குறுக்கு வழியாக இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு ஒரு சில அதாவது அடுத்தவனுக்கு கெடுதல் நினைக்காம நீ எது வேணால் பண்ணிக்கலான்றாங்களா, அந்த மாதிரி ஒரு அது நல்ல எண்ணமோ கெட்ட எண்ணமோ, ஓகேவா. ஆனால் அது வந்துட்டு அவர் உதவி பண்ணணும்னு நினைக்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் நல்ல எண்ணம், ஓகேவா. ஸோ அதனால் வந்துட்டு அவர் ஒரு சிலருக்கு வந்துட்டு அட்வைஸ் கொடுத்து அவங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் அவரால் ஹெல்ப் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஹெல்ப் பண்ண முயற்சி பண்ணுறது, இதனால் வந்துட்டு அவர் ஒரு நல்ல மனிதராக நான் பார்க்குறேன். என்னால் வந்துட்டு சமூகத்தால் அவருக்கு வந்துட்டு ஒரு நல்ல பேர் கிடைக்கணும் அப்படின்றதுல எனக்கு ஒரு இது இருக்குது. அவர் நல்லது நடக்கும், அவர் கண்டிப்பாக நல்லது நடக்கும். இப்பயும் அவர் என்ன பண்ணிகிட்ருக்காரு, திரும்ப கண்டினியூ பண்ணுங்கள் ப்ரோ, ஆல் த பெஸ்ட். என்னோடய சைட்லேருந்து உங்களுக்கு சப்போர்ட் வந்துட்டு எப்போவுமே இருக்கும், சரிங்களா. ஏன்னா நான் அவங்க ஒரு நல்ல மனுஷனாக பார்த்துட்ருக்கேன். அதை அப்படியே மெயின்டைன் பண்ணுங்கள். மற்றவங்களுக்கு உதவி பண்ணுற அந்த எண்ணம் வந்துட்டு ரொம்ப முக்கியம். நீங்கள் அதை கீப்பப் பண்ணுறீங்க, எனக்கு அதில் வந்து ரொம்ப நல்லது தான். நான் அதை எதுவும் எதிர்க்கலை. அண்டு இவரை பற்றி அவரே ஒரு லைவில் சொல்லியிருந்தா, அப்படியே அவர் வந்துட்டு மெம்பர் தான், ஆனால் பிஎம் மெம்பர் மட்டும்தான், ஓகேவா. பெருசாக காசு கட்டின பெரிய அப்ளைனர் அந்த மாதிரிலாம் கிடையாது. அது இவங்க சொல்லுவாங்க, பேசிகிட்டு இருக்க எல்லாரும் அப்ளைனர், இங்கே வந்து கமெண்ட் போகிற எல்லாரும் அப்ளைனர், இங்கே வீடியோ போட்டுருக்க எல்லாருமே அப்ளைனர்னு சொல்லுவாங்க. ஆனால் அதெல்லாம் எதுவும் கிடையாதுன்னு உடச்சி விட்ற மாதிரி இங்கே பல பேர் இந்த கம்பெனிக்கு ஏன் இன்னும் சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்ட்டு அநேகமாக இன்றைக்கி அவர் வீடியோவில் பதில் இருக்கலாம். அண்ட் உங்கள் எல்லாருக்குமே தெரியும், ஏன் இத்தனை ஒரு வருஷத்துக்கு அப்புறமும் இந்த பேமெண்ட் எதுவுமே எடுக்கலனாலும் எதுக்காக இந்த கம்பெனிக்கு நம்ம எல்லோரும் நிற்கிறோம் அப்படின்ட்டு நம்மளுக்கு நல்லா தெரியும். நம்மளுக்கும் உள்ளுணர்வு அப்படின்னு ஒன்று இருக்குது. இவங்க சொல்கிறாங்கன்றதுக்காக சூரியன் வந்து கிழக்கில் உதிக்காது இல்லை, சூரியன் கிழக்கில் உதிக்கும் மேற்கில் உதிக்குமா, அது எனக்கு கொஞ்சம் டவுட்டாக இருக்குது. அதையும் சேர்த்து கமெண்ட்டில் போடுங்க, தப்பு இல்லை, ஓகே. கேட்டு தெரிஞ்சுப்போம். அதாவது சொல்கிறேன், இவங்க சொல்கிறாங்கன்றதுக்காக கடல் வற்றி போகாது. அந்த மாதிரி தான் கடலில் இருக்க கடல் தண்ணி வற்றி போய் தான் கொக்கு வந்துட்டு மீனை திங்கணும்னு ஆசைப்பட்டா கொக்கு பட்டினி தான் கிடக்கணும், ஓகே. இங்கே கடல் வத்துறதுக்கு எனக்கு தெரிஞ்சிருக்கும் வாய்ப்பு இருக்காம தெரில. அதே மாதிரி அவர் வந்துட்டு 5 வருஷம் இந்த கம்பெனி இப்போ திரும்ப ஓப்பன் பண்ணால் அடுத்த 5 வருஷம் வரைக்கும் கூட இந்த கம்பெனி இருக்கும், ஏன்னா கேரண்டி தர முடியும்னு அந்த நண்பர் சொல்லியிருந்தார். அதுக்கும் அவர் வந்து இந்த வீடியோவில் ரிப்ளை கொடுத்தா நல்லாயிருக்கும். ஏன்னா அதுக்கு அவர் என்ன விளக்கம் கொடுத்தாரு நான் கவனித்தேன் லைவில். அது தனிப்பட்ட முறையில் ஒரு வீடியோவாக போட்டார்னா பார்க்குற எங்களுக்குலாம் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு கேட்டுக்கிறேன். நண்பரே, இந்த சின்ன ரெக்வஸ்ட் மட்டும் நீங்கள் ஏற்றுப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த ஒரு வீடியோ வந்துட்டு போட்டு விட்ருங்க. எதனால உங்களுக்கு அந்த 5 வருஷன்ற டைமிங், நானே கூட வந்துட்டு இந்த கம்பெனி முடிக்கும்போது 2 வருஷம் தான் சொல்லிட்டு இருந்தேன். ஆனால் நீங்கள் 5 வருஷம் சொல்கிறீங்க. என்னோட உங்களுக்கு நம்பிக்கை அதிகமாக இருக்குது. எப்படி நீங்கள் மெம்பரே இல்லாமல், அதாவது பெரிய லெவலில் இல்லாமல் இவ்வளோ தூரம் உங்களுக்கு நம்பிக்கை வருது சொல்லுங்கள். ரொம்ப நன்றி ப்ரோ, தேங்க்யூ. மீண்டும் சந்திப்போம் மக்களே.